எங்கள் கன்சர்ன் பேர் ராணா ஃபுட்ஸ். நாங்கள் கோயம்புத்தூரில் எஸ்பெஷலி ஒரு 32 இயர்ஸாக இங்கே கிச்சன் வச்சு நடத்திட்டுருக்கோம். எங்களுடைய கன்சர்ன் பேக்கரி பேர் வந்து என்எஸ் பேக்கரி. நாங்கள் ஒரு 30 above இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கையால் தான் மிக்சர் போடுறது எல்லாமே வந்து மேனுவலாக எப்படி பண்ணுவாங்களோ அப்படி தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ நாங்கள் மெஷின்ஸ்க்கு ஹைட்ராலிக் மெஷின்ஸ் அந்த அதர் ஆயில் ஃபில்டர்ஸ் அண்ட் மெஷின்ஸ்க்கு மாறலாம் அப்படின்னு நாங்கள் ட்ரை பண்ணும்போது எங்களுக்கு வந்து வெளியிருந்து கிடைச்ச ஒரு நல்ல ரெஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா கேஎம்எஸ் இண்டஸ்ட்ரீஸ்னு சொல்லிட்டு நம்ம அவினாஷி ரோடு உப்புளிபாளையம் மேம்பாலத்துக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த கன்சர்ன் வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அவங்களோட மிஷின்ஸ் எல்லாம் நல்லா இருக்குன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ அவங்கள்ட்ட வாங்கினது தான் இந்த ஹைட்ராலிக் மிஷின். முன்னாடி வந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 60 கிலோ மிக்சர் தான் போட முடியும். ஆனால் இப்போ எங்களால் 120 kg மிக்சர்ஸ் போட முடியுது. முன்னாடி அதே மாதிரி 30 to 40 liters ஆஃப் ஆயில் எங்களுக்கு யூசேஜ் இருந்தது. இப்போ அதனுடைய ஆயில் யூசேஜஸ் ரொம்ப குறைஞ்சிருக்கு. அங்கே அந்த இண்டஸ்ட்ரி நாங்கள் போய் இந்த பெனிஃபிட்ஸ் எங்களுக்கு கிடைச்சோடனே இதே மாதிரி இன்னொரு மிஷின்ஸு நாங்கள் எக்ஸ்ட்ரா ஏரியாஸில் மிக்சர் அதிகமாக போடுறதுக்காக சேம் மிஷின் இன்னொரு மிஷினும் நாங்கள் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கோம். அது போக அவங்கள்ட்ட வாங்கினது தான் இந்த ஃப்ளோர் மிக்சிங் மிஷின் 25 kg. இது ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ப்ராப்பரான ஒரு மிஷின். அவங்கள்ட்ட என்ன ஒரு பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக இந்த மிஷின் வந்து அங்கேருந்து எங்களுக்கு கிடச்சிது. ஸோ இது ஒன்று வாங்கியிருக்கோம். அது போக பார்த்தீங்கன்னா ட்ரையர் மிஷின் சொல்லுவாங்க, ஆயில் ஃபில்டர். பொருளை நம்ம போட்டு எடுத்துகிட்டு அதில் இருக்கக்கூடிய ஆயிலை ஃபில்டர் பண்ணுறதுக்காக ஒரு மிஷின் இருக்குது. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கேஎம்எஸ்ல சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடச்சிது. ஸோ இந்த மிஷின்ஸ் வாங்கினனால எங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரெகுலர்லி எங்களுக்கான கன்சப்ஷன் வந்து அதிகமாக எடுத்துக்க முடியுது. எங்களுக்கான ஈல்டு வந்து அதிகமாக கிடைக்க ஆரம்பிச்சது. அது போக மாஸ்டர்ஸ் அவங்களுக்கான ரிஸ்க் அவங்க கையில் மேனுவலாக போடும்போது இருக்கக்கூடிய ரிஸ்க்கை காட்டிலும் இப்போ எடுக்கக்கூடிய ரிஸ்க்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. தேவர் கொஞ்சம் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுறாங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே வேலையை முடிச்சுட்டு போகிறதுக்கான யூசேஜாக இருக்கும். நாங்கள் சப்ளை பண்ணுறதுக்கும் எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது.